அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் பழைய சாதமும் பச்சரிசியும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்த்துருந்தோம். நல்ல ஒரு வியூஸ் அண்ட் சப்போர்ட்டும் வந்தது. இப்போ அதே பேட்டரை யூஸ் பண்ணி ஒரு அடை எப்படி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான அடை எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய சாதம் பச்சரிசியும் கலந்து அரைச்சி வச்சிருக்கிற ஆப்ப மாவுலேயே கொஞ்சத்தை எடுத்து இப்போ அடைக்கு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், சோம்பை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மாவு கம்மின்றனால நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவு தகுந்த மாதிரி 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு அடை ஊற்றுற மாதிரியே கொஞ்சம் கனமான பதத்தில் தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துருங்க. இப்போ வந்து லைட்டாக ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா வந்து சேர்க்குறதால நல்ல கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக இருக்கும். டபுள் சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டில் அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் அடைக்கு மாவு அரைக்கிற மாதிரி செஞ்சால் கூட இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. முட்டை, வெங்காயம், சோம்பு இதெல்லாம் சேரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட வாசனை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.